வணக்கம் நண்பர்களே! இன்னைக்கு உங்களுக்காக ஒரு புதிய கதையோட தான் வந்திருக்கேன். இந்த கதை கண்டிப்பாக இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். சரி, கதை இன்ட்ரஸ்டிங்கா இருக்குன்னு சொன்னா மட்டும் பத்தாது. கதையுடைய டைட்டில பார்த்தா தான் நமக்கு இன்ட்ரஸ்டிங்கா இருக்குமா என்னன்றது தெரியும். இது இல்லாம லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்க்கலாமா வேணாமான்றதே உங்களுக்கு அப்ப தான் தெரியும். வாங்க கதையோட டைட்டில் என்னன்னு பார்ப்போம். நானும் எங்க அம்மாவும், அதாவது எங்க அம்மானா இவங்க எனக்கு. என்ன பெத்த அம்மா இவங்க கிடையாது. எனக்கு 2வது தாய் தான் அவங்க. எங்க அம்மா ஒரு சாலை விபத்துல இறந்து போயிட்டாங்க. அதன் காரணமாக எங்க அப்பா 2வது திருமணம் பண்ணிக்கிட்டாரு. அவங்க தான் இவங்க. எங்க அப்பா வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிட்டாரு. அவர் இவ்வளோ நாளா உள்ளூர்ல தான் வேலையில இருந்தாரு. ஆனா திடீர்னு வெளிநாட்டுக்கு போற சிச்சுவேஷன் அமைஞ்சிருச்சு. அதன் காரணமாக வெளிநாட்டுக்கு போனதுக்கப்புறம், நானும் எங்க அம்மா மட்டும் தான் வீட்ல இருந்தோம். அப்ப எங்க அம்மா வந்து என் ரூமுக்கு இங்க வாடான்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அப்படி கூப்பிட்டதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்ற ஒரு உண்மை சம்பவ கதை தான் இது. இந்த கதை கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போலாம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். என் பேரு ரமேஷ். எனக்கு 23 வயசு ஆகுது. எங்க அப்பா பேரு முருகானந்தம். எங்க அப்பாவுக்கு 47 வயசு ஆகுது. எனக்கு அம்மா இருந்தாங்க. என்னன்னா, எங்க அப்பாவும், அம்மாவும் காதல் திருமணம் தான் பண்ணிக்கிட்டாங்க. எங்க அப்பா, அம்மா 2 பேரும் சந்தோஷமா வாழ்ந்தாங்க. எங்க அப்பா அதாவது நான் வந்து எங்க அப்பா, அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணி சுமார் 4 ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் பொறந்தேன். எனக்கு அடுத்தது எந்த விதமான குழந்தையும் இல்ல எங்க வீட்ல. நான் ஒரு ஆள் தான். ஸோ என்ன வந்து ரொம்ப பாசமா பார்த்துக்கிட்டாங்க. எல்லாமே ஓகே. ஆனா திடீர்னு ஒரு சாலை விபத்துல எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. அது வந்து எங்களால திரும்பி எந்திரிக்க முடியாத ஒரு இழப்புக்கு தள்ளிடுச்சு. ஏன்னா, எங்க அப்பா ஒரு ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த காலத்திலேயே ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒருத்தவங்கள பார்த்து தான் கல்யாணம் பண்ணாரு. அவங்க தான் எங்க அம்மா. அவங்க திடீர்னு ஒரு சாலை விபத்துல இறந்துட்டாங்க. அவங்க அப்படி ஆவுன்றது எனக்கு தெரியாது. என்னன்னா, எனக்கு வந்து 8 வயசு ஆகும்போது அவங்க இறந்தாங்க. நான் அப்போ ரொம்ப ஃபீலிங்கில இருந்தேன். என்னன்னா, அம்மா இல்லையே! ஏன்னா, எங்க அப்பா, அம்மா 2 பேரும் காதல் திருமணம்ன்ற காரணத்துக்காக இவங்க வந்து வீட்ட விட்டு ஒதுக்கி வச்சுட்டாங்க. அதனால எங்க அப்பா, அம்மாவ வந்து யாருமே சப்போர்ட் பண்ணல. தனியா இருந்ததுனால திடீர்னு ஒரு சாலை விபத்துலயே எங்க அம்மா இறந்ததுனால எல்லாருக்கும் வந்து பெரிய சந்தோஷமாயிடுச்சு. என்னன்னா, எனக்கு தெரியும் இவன் வாழ்க்கை இப்படிதான் ஆகுன்ட்டு. இவன் வாழ்க்கைலாம் இப்படிதான் ஆகும், இப்படிதான் ஆவணும். அந்த மாரிலாம் கொஞ்சம் பேச ஆரம்பிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த அளவுக்கு தான் சொந்தக்காரங்க இருந்தாங்க. ஸோ இந்த விஷயம் போயிட்டுருக்கும்போது, நான் என்னன்னா எங்க அப்பாட்ட சொன்னேன். "அப்பா நீ வந்து வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கப்பா" அப்படின்னேன். எங்க அப்பா, "இல்லப்பா அதெல்லாம் ஒண்ணும் செட் ஆவாதுன்ற" மாரி சொன்னாரு. நான் சொன்னேன், "அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. நீ கல்யாணம் பண்ணி தான்ப்பா ஆவணும்" அப்படின்ற மாரி சொன்னேன். அவரு அப்ப செட் ஆவாதுன்னு தான் சொன்னாரு. சரி அப்புறம் என்னன்னா, எனக்கும் கொஞ்சம் விவரம் தெரிய ஆரம்பிச்சது. என்னன்னா, நானும் ஸ்கூல் போயிட்டு வரேன். எங்க அப்பா எப்போதுமே ஒர்க்குன்னு இருக்காரு. இப்படி இருக்கிற ஒரு சிச்சுவேஷனால, அவரும் ஒரு அளவுக்கு மேல புரிஞ்சுக்கிட்டாரு. நம்மளால வந்து தம் பையன வந்து தனியா பார்த்துக்கவும் முடியாது. இவனுக்கு வந்து நம்ம ஒரு இவன் நமக்காகவோ இல்லையோ, நம்ம பையனுக்காக நம்ம ஒரு கல்யாணம் பண்ணி தான் ஆகணுன்ட்டு எங்க அப்பா வந்து 2வது திருமணம் பண்ணாரு. ஆ ஏன்னா இதற்கான முழுமையான காரணம் நான் தான். ஏன்னு கேட்டா, எங்க அப்பாவால என்ன தனியா பார்த்துக்க முடியல. அவரும் ரொம்ப கஷ்டப்பட்டு போனாரு. சரி அவருடைய கஷ்டங்கள குறைக்கணும்னா, நம்ம கொஞ்சம் உறுதுணையா இருக்கணுன்ட்டு பேசி, அவர்ட்ட ரொம்ப பேசினேன். "அப்பா எனக்கு அம்மா ஞாபகம் வருது. ஆ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் பார்த்தா அவங்க அம்மா கூட வராங்க" அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் வந்து எங்க அப்பா மேரேஜ் பண்ணாரு. இவங்க கிட்ட வந்து நான் ஸ்டார்ட்டிங்கில ஃபர்ஸ்ட்டு பேசவே மாட்டேன். ஏன்னா நான் வந்து ரொம்ப கூச்ச சுபாவம் மாரி. ஸோ இப்படி போயிட்டு இருந்த சிச்சுவேஷன்ல தான், இல்ல ஒரு அளவுக்கு மேல மேரேஜ் பண்ணி தான் ஆகணுன்றது ஒரு சிச்சுவேஷன் அமைஞ்சிருச்சு, எங்க அப்பாக்கு. சரி அதனால வந்து எதுவுமே பேசிக்கல. ஓகே நீ மேரேஜ் பண்ணுப்பான்னு சொல்லி மேரேஜும் பண்ணாரு. அவங்ககிட்ட நானும் ஒழுங்கா பேசிக்கிறது இல்ல. ஆனா இப்ப அப்படி இல்ல. அவங்க என்ன வந்து ரொம்ப நல்லபடியா பார்த்துக்கிறாங்க. ரொம்ப நல்லா பேசுறாங்க. இப்படிதான் எங்க லைஃப் இப்போதைக்கு போயிட்டுருக்கு. இப்படி போயிட்டுருக்க இந்த சிச்சுவேஷன்ல தான் என்ன ஆகுதுன்னு கேட்டா, எங்க அப்பா தான் ஐடில ஒர்க் பண்றாருன்னு சொன்னேன்ல. இந்த இடையில எங்க அப்பாக்கு ஃபாரின்ல வேலை கிடைச்சிருச்சு. இப்ப என்னன்னா, ஃபாரின் போறது பிரச்சனை இல்ல. ஃபாரினுக்கு ஃபேமிலியோட போனா நெறைய எக்ஸ்பென்சிவ் ஆகும். நெறைய எக்ஸ்பென்சிவ் ஆனா நம்மளால அத சமாளிக்க முடியாதுன்ட்டு காரணமாக, எங்க அப்பா வந்து இல்ல நான் வந்து ஃபாரினுக்கு போலன்ற மாரி சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா என்னன்னா, இப்ப தான் அதாவது அந்த நேரத்தில எனக்கு 12த் தான் நான் முடிச்சிருந்தேன். 12த் முடிச்சிருந்த நேரத்தில வந்து எனக்கும் பெருசா விவரம் தெரியாது. ஆனா நான் சொல்லிட்டேன், "அப்பா நீ ஃபாரின் போறது தான் நல்லது. ஏன்னா எனக்கும் அடுத்தது படிப்பு செலவுகள் இருக்கு. நீ இங்க இருந்தீன்னா இது செட் ஆவாதுப்பான்னு" சொல்லி அவர ரொம்ப பிரெயின் வாஷ் பண்ணி, அதுக்கப்புறம் அவர் வந்து கிளம்பிட்டாரு. சரி நான் ஃபாரின் போறேன் அப்படின்ட்டு அவரு கிளம்புனாரு. அவரு கிளம்புனதுக்கப்புறம் என்னாச்சுன்னா,
அப்போ வந்து என்னென்னா, நான் எங்கள் அம்மா மட்டும்தான் வீட்டில் இருந்தோம். அப்போ வந்து எல்லாருமே சொன்னாங்க, "நீ வந்து பையனும் வந்து வயசுக்கு மீறி வளர்ந்துட்டான். அதாவது வசந்தம் ஆயிட்டான். நீ வந்து தனியா வந்து உன் ஒய்ஃப விட்டு போறது தப்பு." அதுன்லாம் எங்க அப்பாட்ட சொன்னாங்க. அப்போ வந்து எங்க அப்பா சொன்னாரு, "இல்ல எனக்கு இவன் மேல நம்பிக்கை இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் தப்பு நடக்காதுன்னு" சொல்லிட்டு எங்க அப்பா என் மேல இருந்த நம்பிக்கையில, "அம்மாவ நீ பத்திரமா பார்த்துக்கப்பான்னு" சொல்லிட்டு கிளம்புனாரு. ஸோ அப்படி கிளம்புனதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, எனக்கும் எங்க அம்மாக்கும் நெறைய சண்டைகள் வந்துச்சு. இதில இன்னொரு பெரிய ஹைலைட்டு, எங்க அப்பாவுக்கும் எங்க அம்மாக்குமே பயங்கரமான பிரச்சனைகள் நடந்துட்டு இருந்துச்சு. நான் வந்து அப்ப எங்க அம்மாட்ட வந்து கேட்டேன். "அம்மா என்னதாம்மா உனக்கும் அப்பாவுக்கும் பிரச்சனை? ஏன் நீங்க சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க?" அப்படின்ட்டு. அம்மா சொன்னாங்க, "உனக்கு அதற்கான வயசு இப்போ வரல. அது தெரிஞ்சுக்க வயசு" அப்படின்னாங்க. நானும் ஒண்ணும் பெருசா எடுத்துக்கல. சரி திரும்பி வந்து கேட்டேன். "என்னதாம்மா பிரச்சனை? எதுக்கு தான் இவ்வளோ இது பண்ணிட்டு இருக்கீங்கன்னா?" "சரி இங்க வாடா" அப்படின்னாங்க. வாடான்ட்டு உட்கார சொன்னாங்க. சரி உட்காந்ததுக்கப்புறம் பேசுனாங்க. "சொல்லுமா" அப்படின்னேன். அப்ப சொன்னாங்க இந்த மாரி, "எனக்கும் உங்க அப்பாவுக்கும் வயசே வந்து எவ்வளோ டிஃப்ரெண்ட் தெரியுமா?" அப்படின்னாங்க. "இல்ல தெரியாதும்மா" அப்படின்னேன். "எனக்கும் உங்க அப்பாவுக்கும் வயசு மட்டும் சுமார் 19 வயசு வித்தியாசம். உனக்கும் அதாவது எனக்கும் உங்க அப்பாவுக்கும் சுத்தமா செட்டே ஆவல வயசு ரீதியா. ஆ அதாவது பார்க்கறதுக்கு எப்படி இருக்காங்கன்னு கேட்டா, உங்க அப்பா ரொம்ப வயசான மாரி ஆயிட்டாரு. இது மட்டும் இல்லாம, அவருக்கு நிஜமாவே வயசு ஆயிடுச்சு. இந்த நிலைமையில அவரால எப்படி என்ன சந்தோஷமா வச்சுக்க முடியும்? அதனால தான் எனக்கும் அவருக்கும் பிரச்சனை" அப்படின்னாங்க. அப்ப எனக்கு சுத்தமா புரியல. நான் திரும்பி கேட்டேன். "இதற்காகலாம் பிரச்சனையா?" அப்படின்னு கேட்டா, அப்ப தான் சொன்னாங்க, "ஆமா. உங்க அப்பாவால என்ன வந்து எந்த விஷயத்துலயுமே சந்தோஷமா வச்சுக்க முடியல. நான் வந்து ஒரு சில விஷயங்கள எதிர்பார்க்குறேன். ஆனா, உங்க அப்பா வந்து காலையில போறாரு வேலைக்கு, ஈவினிங் வராரு, அப்படியே தூங்கிர்றாரு. இது ஒண்ணும் எனக்கு சரிப்பட்டு வர மாரி தெரியல. நான் அதாவது உங்க அப்பாகிட்ட வந்து இல்லாத விஷயத்த நான் வெளியில ஒரு ஆள்ட்ட போய் எதிர்பார்க்கணும்." அப்படின்ற மாரி சொன்னாங்க. எதிர்பார்க்க போறேன்ட்டு. நான் அப்ப சொன்னேன், "அம்மா ரொம்ப தப்பும்மா அது" அப்படின்னு சொல்லும்போது, "சரி நான் ஒண்ணு சொல்றேன் யார்ட்டயும் நீ சொல்லாத" அப்படின்ட்டு, "ஆ இத வந்து நான் உன்கிட்ட எதிர்பார்க்கலாமா?" அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்பயே நான் சொல்ட்டேன். இது தப்பு. நான் வந்து நிஜமாவே உங்கள அம்மாவா தான் நெனச்சேன். ஆனா நீங்க இப்படி கேட்பீங்கன்னு நான் நெனச்சே பார்க்கல. நானும் வந்து வெளியில போறேன். நீங்க இந்த வீட்ல தனியாவே இருங்க. நான் இந்த மாரி வெளியில படிக்கிறதுக்கு போறேன்" அப்படின்னு சொன்னேன். நான் இன்னொன்னு இந்த விஷயத்த அப்பாட்ட சொல்லிடுறேன் அப்படின்னேன். அவங்க கெஞ்சுனாங்க. "சாரி நான் கேட்டது ஏதோ ஒரு அவசரத்தில கேட்டேன். நான் இதுக்கு முன்னாடி கேட்டுறக்கூடாது" அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் அப்ப சொன்னேன், "நீங்க வந்து உங்களுக்கு ஒரு சில ஆசைகள் இருக்கு. அதெல்லாம் கரெக்ட்டு தான். அத நீங்க அவருகிட்டயே வந்து பொறுமையா கேளுங்க. அவர் கண்டிப்பா நிறைவேத்துவாருன்னு" சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்களும் அந்த டாபிக்க விட்டாங்க. இப்போ வரைக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டுருக்கோம். இதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்ததா ஒரு நல்ல கன்டென்ட்ல சந்திப்போம். இது உண்மையா நடந்த ஒரு சம்பவ கதை தான்.